வணக்கம் நண்பர்களே. திருச்சி மாவட்டம் தொட்டியம் பேருந்து நிலையம் அமைந்துள்ள பகுதியை தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போறோம். வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நம்ம தொடர்ந்து தொட்டியம் பேரூராட்சியில புதிதாக அந்த பேருந்து நிலையம் கட்டப்பட்டுள்ள பகுதி மற்றும் அதன் அருகாமையில் உள்ள ஒரு சில பகுதிகளையும் நாம இந்த வீடியோவில் பார்க்கலாம். திருச்சி நாமக்கல் பைபாஸ்ல மெயின் ரோட்லயே அமைந்துள்ளது இந்த தொட்டியம் பேரூராட்சி பேருந்து நிலையம். ஒரு சில ஊர்கள்லாம் நம்ம போகும்போது அந்த பஸ் ஸ்டாண்டுக்குன்னு பார்த்தோன்னா தனியா 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தனியா ஒரு பகுதியில அமைச்சிருப்பாங்க. இந்த தொட்டியம் பேரூராட்சிக்கான பேருந்து நிலையம் பார்த்தோன்னா இந்த மெயின் ரோட்லயே திருச்சி நாமக்கல் மெயின் ரோட்லயே இந்த பேருந்து நிலையம் அமைஞ்சிருக்கு. ஏற்கனவே இருந்த அந்த பழைய பேருந்து நிலையத்திற்கு பதிலாக புதிதாக தற்போதுள்ள போக்குவரத்து நிலவரத்திற்கு ஏற்றது போல இந்த புதிய பேருந்து நிலையமானது இவங்க கட்டியிருக்கிறாங்க. இந்த பஸ் ஸ்டாண்டோட வேலைகள் எல்லாமே முடிவடைந்து விட்டு திறப்பு விழாவுக்காக தயார் நிலையில இருக்கு. இன்னும் ஓரிரு மாதங்கள்ல திறப்பு விழா செய்வாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த திறப்பு விழா தகவல் கிடைச்சதுன்னா கண்டிப்பா அதோட வீடியோ நம்ம வெளியிடுவோம். நாமக்கல்லுக்கு போயிட்டு வரும்போது இந்த தொட்டியத்தில் இறங்கி இந்த பஸ் ஸ்டாண்டு மற்றும் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்ப்புறத்தில் உள்ள ஒரு சில பகுதிகளை மட்டும் நான் இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா தொட்டியம் மிகப்பெரிய பகுதி, எல்லா இடத்தையும் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பதிவு செய்யலை. ஸோ இந்த பஸ் ஸ்டாண்டு அமைந்துள்ள பகுதி மற்றும் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்ப்புறத்தில் அமைந்துள்ள ஒரு சில பகுதிகளை மட்டும் இந்த வீடியோவில் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இன்னொரு நாளுக்கு நமக்கு டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக இந்த தொட்டியம் நகராட்சியில் முக்கியமான கடை தெருக்கள் மற்றும் உணவகங்கள் அமைந்துள்ள அந்த பகுதியை நம்ம ஒரு வீடியோவாக வெளியிடலாம்னு ஒரு ஐடியா இருக்குது. இன்னும் ஒரு சில வாரங்களில் கண்டிப்பாக நீங்கள் அதை பற்றி வீடியோக்களும் எதிர்பார்க்கலாம்.